சிறகடிக்க ஆசை சீரியல் அடுத்த பிரமல பார்த்தீங்கன்னா முத்து கிருஷ்ண கூப்பிடுறதுக்காக ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. ஆனால் ஸ்கூலில் அவங்க அம்மா வந்து கிருஷ்ண கூட்டு போயிட்டாங்க, டிசி வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இது கேட்டு முத்து பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. ரொம்பவே சோகமாக வீட்டுக்கு வராங்க. அண்ணாமலை கிட்ட கிருஷ் அங்கே ஸ்கூல்லே இல்லைப்பா, கிருஷ்ணோட அம்மா வந்து டிசி வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இது கேட்டு மீனா ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க, ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் விஜயா இது கேட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. இப்போ அது நம்மளை விட்டுச்ச சனியன் தொல்லைன்னு சொல்லிட்டு நிம்மதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கூட பயந்தே போயிட்டேன், அவன் எங்க இந்த வீட்டில் இருந்துருவானோன்னு சொல்றாங்க. இதை கேட்டு அண்ணாமலை ரொம்பவே கோவப்படுறாங்க. அடுத்து முத்து மீனாவும் பேசிக்கிறாங்க. எனக்கு ரொம்பவே சந்தேகமா இருக்கு, கண்டிப்பா கிருஷ் கிட்ட பெரிய ஏதோ விஷயம் மறைஞ்சிருக்கு, ஏதோ ஒரு விஷயம் நமக்கு தெரியக்கூடாதுதான் அவர் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இது ரோஹிணி கேட்டுட்டு ரோஹிணி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஒரு பக்கம் ரோஹிணியுடைய பாட்டி, இதுக்கப்புறமா நம்ம இதுக்காக வெளில இருக்கணும், கிருஷ் ரோஹிணியுடைய வீட்டில் இருப்பான்னு சொல்லிட்டு தான் நம்மளே பிரிஞ்சு வந்தோம், ஆனா இதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேரனை போய் பார்க்கறதுக்காக ரோஹிணி கிட்டே போறாங்க. ரோஹிணி அவங்க அம்மா பார்த்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. எதுக்காகம்மா இது மாதிரிலாம் விட்டுட்டு போனேன், என்னை ரொம்ப நீ டார்ச்சர் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அதுக்கு அவங்களும் இதுக்கப்புறமாவது கிருஷ்ணா ஆசைப்பட்ட மாதிரி உங்களோட இருப்பான்னு தாண்டி நான் விட்டுட்டு போனேன், ஆனால் நீ இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணிட்டு எதுக்காக அவனை அந்த ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு திட்டுறாங்க. அடுத்து அவங்க அம்மாவையும் கிருஷ்ணையும் கூட்டிகிட்டு வேற ஊரில் கொண்டு போயிட்டு சேர்த்து விட்டுறாங்க. ஒரு பக்கம் முத்து மீனாவை எப்படியாவது கிருஷ்ணை பற்றி கண்டுபிடிக்கணும், கிருஷ்ணனுடைய பாட்டியை பற்றி தெரிஞ்சாதான் நம்ம அந்த உண்மையை தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க.